guys, so இன்னைக்கு நான் வந்து எக்ஸாம் முடிச்சிட்டோம். லாஸ்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் செம்மோட லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து மந்தி சாப்பிட போகிறோம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதெல்லாம் மெமரிஸ். நீ வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் உன் பிள்ளைக்கு காமிக்கிறோம். மெமரின்ற அதான் மெமரிஸ். சரி ஆடியோ கட். ஐயா குளி விழுகுது கண்ணத்துல. ஆமா வாவ், உனக்கு கிடி தான் வேணும் கண்ணத்துல. சூப்பர். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. எங்க போறோம் நம்ம? சாவட மாடி ஹவுஸ் செக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் गाइस. சரண தான் இப்ப கண்டிப்பா துர்கேஷ் தமிழ்நாடு ஒரு மணிக்கு தான் ஓப்பனா. மந்தி சாப்பிடலாம். மந்தி சாப்பிடுவோம். ஆசையா வந்துட்டா. நல்லா இருக்குமா? நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். இங்கேயே நல்லா இருந்துச்சு. தம்பி வயிறு ஃபுல்லாகணும்பா. சரி அப்போ 1:30 ஆயிரும்டா. 1 மணிக்கு வருவான். எடுத்து வச்சு சேர்றதுக்கு அவங்க அப்படி இப்படி 1:30 ஆயிரும். உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காடா? உனக்கு பசிக்குதாடா? இல்ல சாப்பிடுமாடா? ஏதாவது சொல்றா. ஆமா பசிக்குது, சாப்பிடணும். எனக்கு இந்த கவலையெல்லாம் இருக்கு. பிரியாணி வேறாங்க. சாப்பிடுவோம். இங்க இரு. பாட்டு 5 மணி ஆகும். மனசு உடச்சிட்டு போய் வரத சாப்பிடலாம். அவ்வளவுதான். இறங்குற மதுரையில கைஸ் சாப்பிட வந்தோம். சாப்பாடு இதை வெறி போகிற ராஸ்கல்ஸ் அடி அடிச்சு போயிட்டாங்க. நாங்கள் மனசு கஷ்டத்தில் இருக்கோம். சாப்பாடு கிடைக்க மாட்டேன். சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எங்க தான் வரீங்க நீங்களா? பீஸ் கேவலமா இருக்கும். வாங்க போவோம். அதிகமாக குவாலிட்டி அதே மாதிரி தான் போடா. மந்தினால குவான்டிட்டி கம்மியா இருக்கா? பிரியாணினால தான் கம்மியா இருக்கு. பிரியாணி தான் கம்மியா இருக்கு. மந்தி தான் கம்மியா இருக்காது. ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்டா இப்படி யோசிக்கிற? 280. அதே காஸ்டா? இல்லை ஒன்று மட்டும் வாங்க மாட்டா. அது சாப்பிட்ற டைம் வேணும். அடே நல்லா சாப்பிடுவோம். 1 மணிக்கு போகணும். வெயிட் பண்ணலாம். திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு 1:30 ஆயிரும்டா. ஆமாடா. சாப்பிட 2 மணி ஆயிரும்டா. பசிக்கலடா. போட்டி டேய் என்ன கருமண்டா அது. என்னடா ஆச்சு? அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? ரேட்டை பார்க்கணும். வரல யார் ரேட் பார்த்து அதே ரேட் தான். ஆமா गाइस. ஓபன் பண்ணுங்க गाइस. யார் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க பில் பே பண்ணனும். பத்ரி இஸ் இட் அதெல்லாம் ஏன்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? அந்த வைஸ் சான்சலரோட இல்ல ஃபிசிக்ஸ் மீட்டிங் நல்லா போடுங்க. அவங்க ட்ரீட் தரேன்னு சொன்னாங்க. யாரு? ஆமாடா. ஓகே गाइस இந்த மியூசிக் வந்து இவ தர மாட்டானா? கோவம் உன்னோட சண்டை. மற்றவங்களுக்கு தான் தரணும்ல. மத்தவங்க நான் வந்து பாருங்க வண்டி தான் பாருங்க. காட்டுறேன். நண்பரே உனக்கு வேணாமா? என்னன்னு பாருங்க. கம்மியா வாங்க गाइस. திரும்பி அங்க போய் சாப்பிடணும். ஆமா ஆப்பிள் எதா இருந்தாலும் தமிழ் படம் தான் பாப்பேன். நான் எதா இருந்தாலும் பாப்பேன். பழைய தமிழ் படம் பாப்பேன்.
பார்ப்பான். சொல்லுடா. இன்னும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எபிசோட் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. கடைசி எபிசோட் முடிஞ்சுங்க. எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வண்டி ஹவுஸ்னு ஒரு கடை. வண்டி ஹவுஸ் கடை என்னடா வாரண்டா ஏய் வாய முன் ஏந்து போடா, எதா அசிங்கமா பேசிட்டு போற. ஒரு கடைக்கு வந்தோம். அந்த கடை வந்துட்டு உள்ள ஏறணும், வெளியே போங்கடா ஏகி ரெஸ்ட் அடிச்சு பத்திட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம், ஒரு கடைக்கு வந்திருக்கோம். சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். என்ன நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு அப்டேட் வந்து அந்த பிளான் வேறு இருக்கு. வண்டி ஹவுஸ் போகிறது எங்க ஊர்ல அதான் ஃபேமஸ். வீட்டில் ஒன்றும் கிடையாது கைஸ். எக்ஸாமுக்கு கூட படிச்சது இல்லை, ஆனால் இதுக்கு எவ்வளோ பார்த்தீங்களா மெனு எவ்வளோ பார்க்குறானு. அது வந்து ஆந்திராக்கார பையன் இருக்கானே கீழே கட்டியில இது வேற எப்படி ஆளா பாரு மூஞ்சி பாரு வந்து மூஞ்ச பராணி மாலை. நீங்களாம் புஷ்பா ஃபேன்ஸ் கைஸ். உன்னை எந்த பொண்ணும் பார்க்காது. நீ முதல்ல வீடியோ வச்சு வச்சிருக்கிறது 300 ரூபா எல்லாரும் துரோகம் பண்ணியிருக்கா. இவன் இவன் 3 பேர் தனியா போய் சாப்பிட்டு 1:30 மணிக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு நான் பண்றது. துரோகம் பண்ணியிருக்கானுவ. அவளை கால் பண்ணல கிறிஸ்மஸ்க்கு எப்போ வெளியே வாடா அப்படி சொல்லிட்டு உனக்கு மத்தியான எக்ஸாம் சொன்னேன்ல. வெளியே வாடா அவன் உள்ள வர சொல்லுவான். டெய்லி காஃபி குடிச்சிட்டு அது நானும் இது பாரு நான் காபி குடிக்க தான் கூப்பிட்டேன். அதுக்கடுத்து யாரும் அங்க போய் திடீர்னு நான் ஆக்சுவலி கேமரா இங்க பார்த்துருக்கு. நீங்க எவ்வளவு பேசுறீங்க. காஃபி வாங்கி தரேன் அப்படிதான் சொன்னேன். அதுக்கப்புறம் பரவாயில்லை. டேய் ஒரு ஜூசி மீடியம் மந்தி, ஒரு ஆல்ஃபன் சிக்கன் மீடியம் மந்தி. சரி 2 மீடியம் சின்னதா வாங்க. மீடியம் மீடியம் தான். அதுக்கடுத்து இன்னொரு வேணாம். போதும். நீ தான் கட்டுவேன். என்னடா டென்ஷன் பண்ற? ஐயய்ய இப்போ நாங்க திரும்பி மந்திக்கு போறோம். இல்ல இப்ப இன்னும் ஓபன் பண்ணல, போயிட்டு அப்புறம் வாங்க. அப்படிதான் சொல்ல போறாங்க. ஓப்பன் ஆனா ஓபன் சாய்டா அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கா? ஹாய் गाइस, போலாம் गाइस. ஒருவேளை அவன் தீவிரவாதியா இருப்பானா? நான் வீடியோ போட்டதெல்லாம் எங்க அண்ணன் கைஸ் ஜே ஃபேன்ஸ். இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். கேஷ் மட்டும் வயிறு ஃபுல்லாச்சு. என்ன வயிறு ஃபுல்லாச்சு ஆயிருக்கடா. அது வயிறா திரும்ப சொல்ல நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ரிலீஸ் ஜனவரி 10க்கு மேல தான் ரிலீஸ் ஆகும். நீ இங்கிலீஷ்ல பேசாத, நான் வீடியோ எடுத்துறேன். நீ இங்கிலீஷ்ல எவ்வளவு அழகா பேசுனதுன்றத வீடியோ எடுத்துறேன். கைஸ் இவன் த்ரிஷா ஃபேன் கைஸ். அதனால இவன் யாரை காமிச்சாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். இதனால தான் எனக்கு ஆக்ட்ரஸ் யாரையும் பிடிக்காது. யார் பாருங்க நல்லாவே இல்லை பாரு. இது ஒரு போர். ஃப்ரைடு சிக்கனுக்கும் ஜூசி சிக்கனுக்கும் நடக்கிற போர். ஏன்னா தோத்து போய் வெளியே உட்காந்துருக்கோம். யார்கிட்ட அரபில் யாராவது வேலை பார்க்காங்களா? ஒய்யார் வேலை பார்க்குறா. அடுத்த தடவை வரும்போது குணாஃபா தான் இருந்தது. எப்போ வருவாரு? ஹைதராபாத்ல குனாஃபா நல்லா இருக்கும். அது சாக்லேட் சூப்பராக இருக்கும். ஆமா, சாக்லேட் குனாஃபா. அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எலும்பு எப்படி இருக்கேன். கேமரா ஆன் இருக்கு அன்னி பாட்டில் ஃபுல்லாக காலிங்க வச்சு காரம் பீஸ் பதிலாக மசாலா மாதிரி இருக்காங்க. வேணுமா? கட் பண்ணுங்க guys. போடுமா?
இப்போ நீ ஒரு பைட் வைக்கிற நான் வீடியோ எடுக்கணும் எடு. டீசன்ஸே நம்ம சாப்பிட்டுருக்கீங்களா? சென்னையில உன்னை மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. சாப்பிட்டோம் guys. வயிறு முட்டை சாப்பிட்டாங்க. ரூம் போனோட திரும்பி பசிக்காது. உனக்கா யூஏவி இன்ட்ரெஸ்ட்? எனக்கு யூஏவி பயிற்சி வரும் இல்ல பயிற்சிக்கலாம். பா அவங்க அவனோ நீ போறியா டீம் செட்டப்ஸ்? ஏய் கேமரா ஷூட் வாய்ஸ் அப்பா காரே. காலேஜ் கஷ்டங்களை பாருங்க. என்ன எடுப்போம்? எங்கடா தோது போய் ஃபியூச்சர்ல என்னடா என்னடா சொன்ன? கருமுண்டா. ரீகேப்பா. இப்போ வந்தப்போ என்ன நடந்துச்சு அதை சொல்லு. அதப்பா கைஸ் கான்டாக்ட்ஸ் தர முடியல, அதனால இப்போ கான்டாக்ட்ஸ் தரேன். ஏதோ பிரச்சனை கைஸ், அதனால பார்கோடு ஒர்க் ஆகலை. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா எங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லி எங்களுடைய ஐடியை வந்துட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி ஐ மீன் கோடை வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணாதான் எங்களால் உள்ளே வர முடியும். இல்லைன்னா ஒன்றும் வர முடியாது. 1/2 மணி நேரத்துக்கு மேலே நின்று கெஞ்சி கூத்தாடி நான் 1ன்னு ஆரம்பிச்சானா என் பக்கத்தில் இருக்கிறவன் அவன் ஃபுல் நம்பரே சொல்லி முடிச்சு. நான் 2ன்னு சொன்னேன்னா இன்னும் 4 பேர் சண்டைக்கு வந்துடுறாங்க. அப்போ வேறு எப்படியோ நாங்கள் வந்துட்டோம் லக்கி கைஸ். ஒரு 3 பேர் மாட்டிக்கிட்டானுங்க, வரமாட்டானு. நான் நல்லா சொல்ல மாட்டேன் கைஸ். போனால் 6 பேக் வரணும் கைஸ், சொல்ல முடியாது. 6 பேக் வேணும், ஆள் வேணும். சொல்லத்தானே செய்றேன். என் பேச்சு என்னைக்காவது கேட்டிருக்கியா நீ? லேடி காகா. ஹைஸ் எத்தனை நாளோட ஹை காய் சொல்லுவ? ஸ்ரீராமா ஆள் கூட இப்படிதான் ஆடிட்டு இருப்பாங்க. நீங்க எப்படி ஆடுற நடுவுல? நான் இந்த மாதிரி ஆட்டம் ஆட மாட்டேன். நான்சி அழகா. எனக்கு நான்சி பிடிக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் இல்ல அவ வந்துட்டு அவளுக்கு வந்து ஸ்டீவ் மேல எதுவும் கிடையாது இருந்துச்சு. ஆனா நிஜமாவே அவங்க நடிக்க தான் செய்றாங்க. அதவே இவ்வளவு சீரியஸா வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. இந்த பாட்டு டபுள் மீனிங், ஃபுல் டபுள் மீனிங். என்னடா பண்ற? எங்க அண்ணன் விஜய் ஆண்டனி போட்டாங்க டபுள் மீனிங் தான். இந்த நான் யூடியூப்ல போட்டே ஆண்டா. ஏன்னா 10 முக்க வரைக்கும் போட முடியும். சும்மா உட்கார்ந்து வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கோம் गाइस. இந்த லீவ் அப்ரோச் நீ போய் என்னன்னு இன்னைக்கு கார்ல போறப்ப வந்துட்டு நல்லா ஃபுல் சவுண்ட் வச்சு இந்த பாட்டு அப்படிமா நான்லாம் வந்தேன்னா ஜாலியா ஆடுவேன்டா. நச்சுக்கு சும்மா சண்டையை மட்டும் வந்து ரிட்டர்ன் ஆகுறோம். வரியா? எங்க அம்மா எடுத்துட்டு போயிடணும். ஃபைனலி ஹாஸ்டல் வந்தாச்சு गाइस. மந்தி சாப்பிட்டு ஹாஸ்டல் வந்துட்டோம். முந்தி சாப்பிட்டு நல்லா வெட்டியா சுத்தி எஸ் गाइस. இப்போ அந்த பாட்டு கேட்க போறேன்டா நான். நானும் எனக்கு ஆசையா இருக்கு.